வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, அறிவே தான் தெய்வம் என்று துணிந்துரைப்போம் அப்படின்னு சுவாமிஜி அருட்பேராற்றலின் அன்பு குரல் அப்படின்னு அருள் தந்தை அவர்கள் எழுதியிருக்காரு. அதுலேருந்து ஒரு கவிதையை எடுத்து நம்ம சிந்திப்போம். சச்சிதானந்தம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா? சச்சிதானந்தம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் அழகாக கொடுத்துருக்காரு. அந்த விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துவோம். புதிதாக அறியக்கூடிய அறிவை புத்தியாக வைத்து அந்த புத்தியினால் செய்வதெல்லாம் சித்தம் என்பார்கள். இருப்பு நிலை சத்து, மனதில் எண்ணங்களற்ற நிலை அனந்தம். இந்த மூன்றும் கூடியது சச்சிதானந்தம். விளக்கம் புரிஞ்சிச்சு இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுப்போம். புதிதாக அறியக்கூடிய அறிவை, அறிவு என்பது நான் சொல்லியிருக்கிறேன், கத்திக்கு ஒப்பானது. எதை ஒன்றாலும் செய்யும், நல்லதும் செய்யும், தப்பானதும் செய்யும். அப்போ அறிவு என்ன பண்ணுது? புதுசாக கேட்டுகிட்டே இருக்கு. கேட்குது. நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு, இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு, நாளைக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது. எப்படி இது ஏற்றுக்கிட்டுக்குது? தேவை, வேண்டும். அப்போ அறிவுக்கு நிறைவு வரல. அப்போ அறிவு இன்னும் தேடுதல் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ புதிதாக அறியக்கூடிய அறிவை புத்தியாக வைத்து ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதாண்டா வளர்ச்சின்னு பாடினார் இல்லைங்களா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்போ அது மாதிரி அந்த அறிவை புதிதாக அறியக்கூடிய அறிவை புத்தியாக வைத்து அந்த புத்தியினால் படிக்கிறது பெருசு இல்லை, அதை செயல்படுத்தணும். இது சுவாமி சொல்ல, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நீன்னு சொல்லுவார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க? அந்த புத்தியினால் செய்வதெல்லாம் சித்தம் என்பார்கள். சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க, அதுவும் சொல்லுவாங்க. அதாவது என் அறிவோடு ஏற்றுக்குச்சு அப்படின்னா இதுதான் கரெக்ட் அப்படின்னா அது கரெக்ட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க? எதை நாம் கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. அது நல்ல விஷயமா தப்பான விஷயமா, அப்போ அதை எடுத்துக்கக்கூடிய தன்மை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இருப்பு நிலை சத்து, அதுதான் இறைநிலை. சத்தாக இருந்து பிரபஞ்சம் முழுதும் எல்லாருக்கும் இயக்கி கொண்டிருக்கிறது. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்றும் நான்கும் வளம் நிறைந்த பெருவெளியே தெய்வமாம். அதுதான் எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாமே இருந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது சத்தாக. அப்போ மனதில் எண்ணங்கள் அற்ற நிலை. மனம் அப்படின்னாவே இயக்க நிலை தான். அந்த இயக்கம் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த எண்ணங்கள், ஒரு மரம் வளருது அப்படின்னா கிளைகள் தான் முக்கியம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கிளைகள் வர எல்லாமே நிறைய வரும். அப்போ மனதின் எண்ணங்களற்ற நிலை தான் அனந்தம். உட்கார்றோம் தியானத்தில்னா ஆரம்பத்தில் பிடிப்படலை, எங்கெங்கேயோ ஓடுது மனசு. ஆனால் அப்புறம் எப்படி பழகுது? ஏன்னா நம்ம உயிரை பிடிச்சிடுறோம், மனசை பிடிக்கிறோம், அறிவு பிடிக்கிறோம். அப்போ பிடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க? அந்த ஆனந்தமான நிலையை, ஆனந்தம் அப்படின்னாலும் வரையுறைப்பட்டது. ஆனால் ஆனந்தம் அப்படின்னா நிறைவு பெற்ற நிலை. ஆனந்தம் என்றால் வரைவு பெற்றது, வரை நிலை பெற்றது. ஆனந்தம் அப்படின்னா நிறைவு பெற்ற நிலை. இந்த மூன்றும் கூடியது சச்சிதானந்தம் என்று அருள் தந்தை அவர்கள் வழங்கிய அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வோம். நாம் எப்பொழுதுமே சித்தத்தை, சத்தாக இருக்கக்கூடிய இறைநிலையை இருந்து நம்ம அந்த ஆனந்தத்தை பழகி கொண்டோம் என்றால் அனைவரும், நாம் பார்க்கும் பொருள்கள் அனைவரும் சச்சிதானந்தம், நாமும் சச்சிதானந்தம் என்ற நிலை இந்த சிந்தனை நாம் எடுத்துக்கொண்டு செயல்படுத்துவோம். இதுக்காலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த ஒரு அற்புத வாய்ப்பை வழங்கிய அருள் இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.